watch full episodes. Subscribe now. அவசரப்படாதீங்க, எல்லாருக்கும் இருக்கு. இருங்க, பொறுமையா இருங்க. எல்லாருக்கும் இருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு சிக்கி. இன்னும் என்னெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு? எல்லாருக்கும் இரு, நான் லிஸ்ட் பாத்துக்கிறேன். இன்னும் நம்ம லக்ஷ்மி பாம்பு சுக்லி பாம்பு தான் வாங்கணும். அது மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம். அத இங்கே வாங்கலாம்ல? இல்ல பீம், உனக்கு புரியல. ராஜுக்கு வந்து பீகாக் பிராண்ட், காளிக்கு வேற பிராண்ட். இல்லனா அவங்க நம்மள ஹிம்சை பண்ணி எடுத்துருவாங்க. சரி வா போய் வாங்கிட்டு வரலாம். நல்லா இருந்தா காசு கொடு. இருங்க, பொறுமையா இருங்க. எல்லாரும் சொல்றாங்க. சரி நம்ம கிளம்பலாம். அவங்க எல்லாம் நம்மள ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்பாங்க. என்னப்பா இவங்க ரெண்டு பேருக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இப்ப மட்டும் இல்லப்பா, இந்த பீமு சிக்கியும் எப்ப வெளிய போனாலும் லேட்டா தான் வருவாங்க. அப்படியெல்லாம் இருக்காது, கடையில ரொம்ப கூட்டமா இருக்கும். இப்ப வந்துருவாங்க. நான் தான் முதல்ல பட்டாசு வெடிக்க போறேன். லக்ஷ்மி பாம் வைக்க போறேன். ராஜு அடடா டோலோ போலோ, நீங்களும் பட்டாசு வெடிக்க போறீங்களா? பட்டாசு வெடிக்க பயந்தா, அதுக்காக பயப்படாம இருக்க முடியுமா? ஆனா தள்ளி நின்னு வெடிங்க. பட்டாசு கொளுத்துனதோ உடனே ஓடி வந்துருங்க. தெரியும்பா, ரொம்ப பேசாத. பாரு, நான் தான் பெரிய வீரன். லக்ஷ்மி பாம கையிலேயே வச்சு வெடிக்க போறேன். வேண்டாம் காளியா, உன்னோட வீரத்தை காட்டணும்னா வேற எதுலயாவது காட்டு. பட்டாசு கொளுத்தி உன் வீரத்தை காட்ட நினைக்காத. அட, இதுக்கெல்லாம் பயப்படுறத இப்ப பாருப்பா. என்ன நடக்குதுங்க? என்னது இந்த மாடு இவ்ளோ வேகமா வருது? சீக்கிரம் ஓடி போயிடலாம். வாங்க. என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இது மோசமான பசங்களோட வேலையா தான் இருக்கணும். பட்டாசு அழகா தரையில வச்சு வெடிச்சா என்ன? வாலு பசங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு. விலங்குகள் கிட்ட நம்ம எப்பவும் அன்பா நடந்துக்கணும். நீ சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை பீம். ஆனா இந்த மாதிரி இந்த நேரத்துல நீங்க எங்க வந்தீங்க? இன்னைக்கு அப்பாவோட பிறந்த நாள், அது மட்டும் இல்லாம தீபாவளியில, அதனால உங்க எல்லாரையும் அரண்மனைக்கு கூப்பிடலான்னு வந்தேன். ஆஹா, ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. நாங்க வராம இருப்போமா? மகாராஜா பிறந்த நாள் விழாக்கு நாங்க கண்டிப்பா வருவோம். என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க இங்க வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா மகாராஜா, உங்களோட ராஜ்யத்துக்கு நான் இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கிற மக்கள், சந்தோஷமா இருக்கிற ஊரு, எங்க பார்த்தாலும் குஷியா இருக்காங்க போங்க. ஆனா ஒரே ஒரு குறை இருக்கு, அவ்வளவுதான். அப்படியா? அது என்னன்னு சொல்லுங்க. செல்லப்பையா விஷ்ணு, நீ கொஞ்ச நேரம் வெளியில போய் விளையாடுறியா? நான் மகாராஜா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
மகாராஜா, இவன் என்னோட ஒரே வாரிசான செல்ல பையன் விஷ்ணுவர்தன். இவன் பலசாலி, எப்படியாப்பட்டவங்களையும் வீழ்த்திடுவான். சொல்ல போனா இவன் ஒரு மாவீரன். இவனை உங்க வாரிசா ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ராஜ்யத்தை பத்தியும் உங்க பொண்ணு இந்துமதிய பத்தியும் நீங்க எந்த கவலையும் பட தேவையில்லை. ஓஹோ, இப்போதான் நீங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியுது. ஜெயவர்தன், நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். உங்க பையன் மிகப்பெரிய வீரனா இருக்கலாம். ஆனா நான் சொல்ல வரத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என் ராஜ்யத்தை பாதுகாக்கிற ஒரு வீரனை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். என்ன அப்படியா? அது யாரு? பீம். எங்க ஊர்ல இருக்கிற பீம் பலசாலி, சக்திசாலி, மிகப்பெரிய மாவீரன், நல்ல குணங்களும் கொண்டவன். என்னையும் ராஜகுமாரியையும் இந்த நாட்டையும் காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை பல தடவை துச்சமா மதிச்சவன். அவனாலதான் இந்த நாடு இப்போ அமைதியா இருக்கு. மகாராஜா, நீங்க இன்னொரு முறை யோசிச்சு பார்க்கலாமே. என்னோட ராஜகுமாரன் விஷ்ணுவர்தன் எங்க? அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பிச்சைக்கார பையன் எங்க? மன்னிச்சிடுங்க ஜெயவர்தன், இது நான் நல்லா யோசிச்சு தீர்மானமா எடுத்த முடிவு. அப்படியா? அங்க பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. மகாராஜா பிறந்த நாள், தீபாவளி எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கலக்குது போங்க. அங்க பாருங்களேன், எவ்வளவு அழகா வெடிக்குது. மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா பிறந்த நாளுக்கு மகாராஜா இந்திரவர்மர் வாழ்க! மகாராஜா இந்திரவர்மர் வாழ்க! வாங்க மகாராஜா, உங்களுக்கும் பீமுக்கும் நான் ஒரு நல்ல சன்மானம் கொடுக்க போறேன். வாங்க வாங்க. இந்த பாமை நீங்களே உங்க கையால பத்த வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துங்க. இந்தாங்க. மகாராஜா, உங்க பிறந்த நாளான இன்னைக்கு இந்த பட்டாசை உங்க சார்பா நான் வெடிக்கலாமா? அடடா, நீ சொல்றதும் சரிதான். நீயே இதை கொளுத்து. ரொம்ப நன்றி மகாராஜா. அடடா, வேண்டாம். பீம், உனக்கு ஒன்னும் ஆகல இல்ல? உங்க ஆசீர்வாதத்துல எனக்கு ஒன்னும் ஆகல மகாராஜா. இது உங்களை பார்க்க வந்த அந்த ஜெயவர்தனோட சதி திட்டம் தான். அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். வீரர்களே, அவங்களை இழுத்துட்டு வாங்க.
நீங்க இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பண்ணதை நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. இந்த தடவை உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன். இனிமே நீங்க எங்க ஊருக்குள்ள வந்தீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். பீம், உனக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். என்னோட இந்த பிறந்த நாள்ல நீ என் உயிரையே மீட்டு கொடுத்துருக்க. உன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம நீ என் உயிரை காப்பாத்தி இருக்க. நன்றி பீம், ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட கடமை மகாராஜா.